ஆனா ஒண்ணு நிச்சயம், மறிச்சு நான் பரலோகம் போகும்போது குடும்பத்தார்களை யாரையும் கடங்காரனை விட்டுட்டு போக மாட்டேன். அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணங்கள் வரணும். சில கிறிஸ்தவங்களுக்கு இந்த எண்ணமே கிடையாது. கூப்பிட்டு சொல்றது, அப்பா சம்பாரிச்சு வச்சிருக்கிறது இந்த பைபிள் ஒண்ணுதான், நான் பிடிச்சுக்க. அவன் கேட்கிறான், ஏயா இந்த பைபிள்னால உனக்கு ஒரு லாபம் இல்லையில? இது வரைக்கும் 40 வருஷம் இந்த பைபிளை நீ தூக்கி இருக்கிற. நான் பொய் சொல்லல, தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறேன். அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் நடக்கக்கூடிய காரியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்பாட்ட வேறு ஒன்றும் இல்லப்பா, இந்த பைபிள் தான் என்ன செய்யுது, இந்த வச்சுக்க. அவன் என்ன கேட்கிறான், ஏப்பா 40 வருஷமா சர்ச்சு போனேன், இந்த பைபிள் தூக்கிட்டு போனையே, இந்த பைபிள்னால உனக்கு ஒரு லாபம் இல்லை? ஒரு லாபமே இல்லாத பைபிள் ஏட்டா நீ கொடுக்குறியாக்கும், அது நீயே கொண்டு போயிருப்போ. உன்னை புதைக்கும் போது சேர்த்து செஞ்சிருவானா? அதை நான் ரியலா பேசுறேன். 40 வருஷமும் பைபிளை தூக்கி இருக்கிறோம், ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு சுகம் இல்லை, பிள்ளைகளுக்கு மனைவி கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவரா? ஒரு ஏழை ஆண்டவரா? ஒரு தரித்திரச்சாமியா? ஒரு ஒண்ணுமில்லாத ஆளா? இதுக்கு அவர் சிலுவையில் மரிச்சாரா? நம்மளை ஒண்ணுமில்லாத ஆள் ஆக்குறதுக்கு? சிலுவையில் என்ன சம்பாரிச்சு வச்சிருக்கிறாரு? அதெல்லாம் குறித்து இந்த பைபிள் இல்லையா ஒண்ணுமே? உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே நீங்கள் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு, அதெல்லாம் விளங்கவே இல்லையா பைபிள்ல? உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு நல்ல வழியை காமிங்க, நல்ல மாதிரியா இருங்க, நல்ல லெவலுக்கு வாங்க, கர்த்தரை விசுவாசிங்க, கர்த்தரை வார்த்தையை விசுவாசிங்க. அநேக கிறிஸ்தவர்களை போல தடவிக்கிட்டு அப்படியே கஞ்சிக்கு வழியெல்லாம் அப்படியே கருமாயப்பட்டுக்கிட்டு அப்படியே உருண்டுகிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் உங்க பிள்ளை பார்ப்பான். செத்தாலும் ஜாமீனை தவிர நீ ஒவ்வொரு சர்ச்சுக்கு செய்ய மாட்டேன். நான் உண்மை என்பதை தெரிந்து கொள்ள உண்மையை பேசிக்கிட்டு இருக்கிறேன். இவ்வளவு வருஷமா நீ சபைக்கு போயிருக்கப்பா, நீ போயிருக்கமா? உன் ஆண்டவர் உனக்கு ஒன்றும் செய்யலையா? உனக்கு ஒண்ணுமே கொடுக்கலையா? உன்னை தரித்திரம் தான் விட்டுருக்கிறார் அந்த ஆண்டவர். அப்ப என்னையும் தரித்திரம் தான் ஆக்குவாரு. அப்ப என்னை விட்டுரு வேணாம். கவனிக்கணும், இதெல்லாம் விசுவாசிக்கணும், இதெல்லாம் பார்க்கணும், கண்ணை திறந்து வேதத்தை வாசிக்கணும், அதிகமாய் தேவன் அறிகிற அறிவில் வளரணும், அதுல வாஞ்சையா இருக்கணும். அதுல போகும்போது எல்லா ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்கிறது. பிள்ளை பார்க்குறான், ஆசீர்வாதம் எப்படி வருது? நெத்தி வேர்வை சிந்தறனால வரல, மாங்குன்னு உழைக்கிறனால மாத்திரம் இல்ல, வேலை பார்க்கணும், அதெல்லாம் ஒரு பகுதி இருக்கட்டும். ஆனால் ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யம் எப்படி வருகிறது? தேவனை அறிகிற அறிவின் மூலமாக. நம்ம இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிறான். ஓஹோ, நம்ம உழைக்கிறனால, நம்ம பேச்சு திறமையினால, நம்ம சர்டிபிகேட்னால இந்த உலகத்துல மேல வர முடியாது. இந்த உலகம் கால வாரி விடுகிற உலகம், பிடுங்குகிற உலகம். இந்த உலகத்துல ஜெயிக்கணும்னா ஒரே வழி தேவனை அறிகிற அறிவு, கல்வாரி சிலுவை குறித்த வெளிப்பாடு. இதன் மூலமான ஆசீர்வாதம் வருகிறது என்று பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். அவங்க பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள், வாழ்ந்து சுகமாயிருப்பார்கள். தாவீது மரிக்கும் பொழுது ஒண்ணுமில்லாத ஒரு ஆளா மரிக்கல. அவன் தீர்க்க ஆயுசாய் மரித்தான், ஐஸ்வர்யவானாய் மரித்தான், நல்ல முதிர் வயதிலே அவன் மரித்தான், மகிமை உள்ளவனாய் அவன் மரித்தான் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே ஐஸ்வர்ய சம்பன்னர் தம்முடைய ஜனங்களும் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கும்படி என்ன செய்கிறார்? அவர் விரும்புகிறார். இப்ப அவர் விரும்பினால் மாத்திரம் போதாது, நீங்க என்ன செய்யணும்? விரும்பணும். ஆமென்.